ஆண்கள் பெண்கள் பொதுவாக ஒரு யூராலஜிஸ்ட்டை எப்போ போய் பார்க்கணும், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்க யூராலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணணும்? இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இஸ் பிகம் அ வெரி பிக் ப்ராப்ளம். ஒரு இன்ஃபர்டைல் கப்புள் நம்ம எவாலுவேட் பண்ணும்போது அந்த மேலோட இன்ஃபர்டிலிட்டி நம்ம எவாலுவேட் பண்ணுறது வந்து யூராலஜிஸ்ட். தட் இன்ஃபர்டிலிட்டினா அது வந்து ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ பெண்களுக்கு பிசிஓடி தொந்தரவோ இல்லை அவங்களுக்கு யூட்ரஸில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கோ இல்லை அவங்க நான் ஒரு ஆண்னா அப்படின்றத போய் நான் செக் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது வாஸ் அசோசியேட்டட் வித் அ லாட் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட். இப்போ நான் ஒரு ஆண் இல்லையா அப்படின்றது வந்து என்னால் உடலுறவு வச்சுக்க முடியாதா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்ஸ். சார் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபர்டைல் மென் இருந்தாலும் அவருக்கு ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ அந்த மாதிரி இருந்து நம்மளுடைய செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மெத்தட்ஸில் இருக்குன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி பார்னோகிராஃபி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கக்கூடிய விஷயம், அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் அப்படி பண்ணிட்டான், வந்து பீனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து விரைப்புத்தன்மை இருப்போம், கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இல்லை ப்ரிப்யூஸ் வந்து ஃபுல்லாக வெளியே வராது. ப்ரிப்யூஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு இந்த மாதிரி எரெக்ஷன் இஷ்யூ இருந்தால், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தால் இட் ப்ரெடிக்ட்ஸ் த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்கவாசகம், உங்கள் மனநல மருத்துவர். இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கும் இந்த யூராலஜிஸ்ட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, பெண்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு காரணம் பெண்கள் மட்டுமா? இல்லை, ஆண்களுக்கும் அதில் 50% மேலே பங்கு இருக்குது. இது மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை டாக்டர் அவினாஷ் ரெட்டி சார் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். சார் இஸ் அ வண்டர்ஃபுல் சர்ஜன், ஹீ இஸ் அ யூராலஜிஸ்ட், ஹீ இஸ் அ வெரி குட் எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் அ பப்ளிக் ஸ்பீக்கர். He is also a social media influencer, educating people about medical field and its important aspects. Welcome to the show, sir. Hi, sir. So, say, yes, sir. You can tell a few words about your field. Yeah. நான் வந்து டாக்டர் அவினாஷ். I'm a urologist. Urologist என்னன்னா urinary tract. ஆனால் எப்படின்னா கிட்னி, பிளாடர், ப்ரோஸ்டேட் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் எல்லாமே டீல் பண்ணுற ஒரு பிரான்ச் யூராலஜி. ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் இஸ் ஆல்சோ ஆண்ட்ராலஜி. ஆண்ட்ராலஜி என்னன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் பற்றி, அதோட ஃபங்க்ஷனு, அதோட டிசீசஸ் எல்லாமே நம்ம டீல் பண்ணுவோம். இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் போத் ரெண்டுமே இருக்கும். அதிகபட்சமாக மேல் வந்து யூராலஜிஸ்ட் டீல் பண்ணுவாங்க. சார், பொதுவாக ஒரு யூராலஜிஸ்ட்டாக எதுக்காக ஒரு யூராலஜிஸ்ட் போகணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இப்போது மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் வைட் ஸ்பெஷாலிட்டிஸ், ப்ராட் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துட்டே இருக்கு. கரெக்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி லாட் ஆஃப் பீப்புள் கன்ஃபியூஸ் யூராலஜி அண்ட் நெஃப்ராலஜி, ரைட்? ஸோ இவங்களை ஒரு பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு யூராலஜிஸ்ட் அப்படிங்கிறவர் அறுவை சிகிச்சை நிபுணர், அதாவது ஹீஸ் அ சர்ஜன். நெஃப்ராலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு சர்ஜன்ஸ் கிடையாது. தே ஆர் பேசிக்லி டீலிங் ஓன்லி வித் கிட்னி. அதுக்கான டயாலிசிஸ் முறையா இருக்கட்டும், இல்ல மருத்துவ முறையா இருக்கும், கிட்னி டிசீஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். கரெக்ட். ஸோ யூராலஜிஸ்டா இருக்கும்போது ஆண்கள் பெண்கள் பொதுவா ஒரு யூராலஜிஸ்ட்டை எப்போ போய் பார்க்கணும், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தா அவங்க யூராலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணணும்? யூராலஜி நம்ம கிளினிக் வந்து ஜென்ரலாக வந்த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு மெயின் வந்து ஒரு 4-5 திங்ஸ் மெயினாக அதுக்காக வருவாங்க. ஒன்று வந்து கிட்னியில் இருக்கிற ஸ்டோன், இல்லைன்னா யூரினில் பிளட் அந்த மாதிரி வருது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரோஸ்டேட் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஒரு வயசான ஒரு ஆம்பளுக்கு யூரின் போகிற பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும், மெயின்லி ரிலேட்டட் டு யூரின் ரிலேட்டட் எது இருந்தாலும் யூஸ்வலி யூராலஜிஸ்ட் டீல் பண்ணுவாங்க சார். இதில் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் இஸ் ஆண்ட்ராலஜி சார். ஈவன் மென்க்கு வந்து ஒரு இன்ஃபர்டைல் கப்புள் நம்ம எவாலுவேட் பண்ணும்போது அந்த மேலோட இன்ஃபர்டிலிட்டி நம்ம எவாலுவேட் பண்ணுறது வந்து யூராலஜிஸ்ட். அது மெடிக்கலி ட்ரீட்டபிள் இருந்தாலும் யூராலஜிஸ்ட் டீல் பண்ணுவாங்க, சர்ஜிக்கலி ட்ரீட்டபிள் இருந்தாலும் யூராலஜிஸ்ட் தான் டீல் பண்ணுவாங்க சார். நெஃப்ராலஜி என்னது வந்து கிட்னியோட டிசீஸ், சர்ஜிக்கல் இல்லாமல் மெடிக்கலாக ஏதாவது கிட்னி டிசீஸ் இருக்கிறது, அதோட எஃபெக்ட்ஸ், அதோட டயாலிசிஸ், அது இதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்குறது வந்து நெஃப்ராலஜிஸ்ட். இப்போ ஒரு யூராலஜிஸ்ட் அப்படிங்கும் போது ஆண்ட்ராலஜி அப்படின்னு பார்க்கணும்.
இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இஸ் பிகம் அ வெரி பிக் ப்ராப்ளம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுனாக்கா ஒரு டீகேடுக்கு முன்னாடி, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் இஸ் திங்கிங் தட் இன்ஃபர்டிலிட்டினா அது வந்து ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ பெண்களுக்கு பிசிஓடி தொந்தரவோ, இல்லை அவங்களுக்கு யூட்ரஸில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கோ, இல்லை அவங்களுடைய மாதவிடாய் அதாவது பீரியட் சரியாக வரல, இதனால் மட்டும்தான் வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தள்ளி போகுது அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டே இருந்தாங்க. They particularly had this thought process that men cannot have any type of involvement in fertility and child other than having relationship. Yes. Right. This was considered to be considered to be a stigma, or many people were thinking that was true. ஏன்னா இப்போ லாட் ஆஃப் டாபு ஆல்சோ வேர் தேர். ஏன்னா இப்போ நான் வந்து போய் செக்அப் பண்ணிக்கணுமா, பல வருஷங்களா போய் செக்அப், நான் ஒரு ஆண்னா அப்படின்றத போய் நான் செக் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது was associated with a lot of embarrassment. Surprisingly, after lot of research and other things, இப்போ வந்து ஒரு பூமிங்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பிகாஸ் many people say that, many researchers also say that more than 50% of infertility, குழந்தை இல்லாததுக்கு 50% மேலே வந்து ஆண்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் பொதுப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதில் வித்தியாசம் தெரியறதில்ல. there is something called as infertility and there is something called as impotence. இப்போ நான் ஒரு ஆண் இல்லையா அப்படின்றது வந்து என்னால் உடலுறவு வச்சுக்க முடியாதா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இது ரெண்டும் வேறு வேறு காம்பனண்ட்டுங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆஸ் அ யூராலஜிஸ்ட், can you please tell me what is the difference between impotence and infertility in men? Yes, impotent ana it's a sexual disorder, whereas infertility is a reproductive disorder. Precisely the point. So impotent ana enna அவர் வந்து அவர்னால செக்ஸ் பண்ண முடியாது, but they can be fertile. Correct. அவங்களுக்கு குழந்தைய உருவாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களோட ஸ்பெர்ம்ல இருக்கு. ஆனா அவங்களால உடலுறவு வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரச்சனை. அந்த உடலுறவு வச்சுக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம் சார்? மெயின் வந்து இட் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு த மைண்ட் சார். மோஸ்ட் ஆஃப் த டைம் த ஃபர்டைல் மென் இருந்தாலும் அவருக்கு ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ அந்த மாதிரி இருந்தா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ஒரு டிரான்சியன்ட் பீரியட். இட்ஸ் நாட் எ பர்மனன்ட் டிஃபெக்ட் மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எவாலுவேட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கூட பேசிட்டு அவரோட ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். பிளஸ் இன்ஃபர்டைல் ஆனது வந்து நீங்க ஒரு ஆள் இன்ஃபர்டைல் சொல்றதுக்கு யூ நீட் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்னா நம்ம பேஷண்ட் கிட்ட ஹிஸ்டரி எடுத்துட்டு இன்ஃபர்டைல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபர்டைல் என்னன்னா 12 months, ஒரு பீரியட் ஆஃப் 12 months வந்து நீங்கள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு குழந்தை ஆகலைன்னா அப்போ தான் நம்ம இன்ஃபர்டைல்னு சொல்ல முடியும். கரெக்ட். ஸோ இன்ஃபர்டைலுக்கு வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு நமக்கு டைரெக்டாக டயக்னோசிஸ் நீங்கள் இன்ஃபர்டைல்ன்ட்டு யார்கிட்ட நம்ம சொல்ல முடியும். we need a lot of evidence for it. ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு சீமன் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய அதர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணணும், பேஷண்ட்டுக்கு பார்ட்னரோட எக்ஸாமினேஷனும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஒருத்தருக்கு இன்ஃபர்டைல்னு சொல்ல முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இம்பார்ட்டன்ட் வந்து அவனால செக்ஸ் பண்ண முடியாது, பட் தே கேன் பி ஃபர்டைல். இன்ஃபர்டைல்னா அவனால செக்ஸ் பண்ண முடியும், பட் அவர் குழந்தை கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த செக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து நீங்க சொல்றது வந்து ஆங்ஸைட்டி. ஸோ இதுல வந்து as a psychiatrist நான் பார்க்குறது என்னன்னா, there is a huge lack of awareness in our country when it comes to sex education. Correct. Right. நம்மளுடைய செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மெத்தட்ஸில் இருக்குன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி பார்னோகிராஃபி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கக்கூடிய விஷயம், அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் அப்படி பண்ணிட்டான், இது மாதிரியான காசிப்ஸு, இது மூலியமாக தான் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிறவங்க செக்ஸ் பற்றியே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் தெரிஞ்சுக்கிறாங்க. ரைட். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நாட் தட் ஐம் supporting premarital sex, because in a country like India, without proper knowledge about these sexual disorders or sex itself, to have premarital sex education, sex நாலே என்னன்னு எனக்கு தெரியல. அதுவே தெரியாதப்ப
நான் வந்து ஒரு ப்ரீமேரிட்டல் செக்ஸில் இன்வால்வ் ஆகுறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி இன்அப்ராப்ரியேட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ். கரெக்டுங்களா? ஸோ இன் அவர் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ஐ ஃபைண்ட் த பேசிக் பாயிண்ட் ஃபார் தி ஆங்ஸைட்டி, லேக் ஆஃப் நாலேஜ். கரெக்ட், ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு நார்மலாக தான் இருப்பார். அவர் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டெம்பர் கரெக்டாக இருக்கும், விந்து கரெக்டான டைமில் வரும், எல்லாமே வில் பி ஃபைன். பட் when it comes to actually having physical relationship with the partner, அந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் or second time 95% of the people will have difficulty. People are not ready to face that difficulty. they feel on the first night or on the first point of contact, நான் மூவிஸில் பார்த்த மாதிரியோ கேள்விப்பட்ட மாதிரியோ I should be able to have a proper good physical relationshipன்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. Ultimately, more than 50% of men will not be able to have a very pleasurable first time sexual experience. இதில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா they have something called as performance anxiety. ஐயோ நமக்கு வந்து விரைப்புத்தன்மை இல்லை, நான் இம்பார்ட்டண்ட்டா, நான் இன்ஃபர்டைலாங்கிற ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் வந்து இஸ் கண்டினியூயிங் இன் லாட் ஆஃப் மென். எஸ் சார், கரெக்ட். அண்ட் தட் இஸ் காசிங் அ லாட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சார், இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ நமக்கு ஏஐ இருக்கு, கையில் வந்து நம்ம பார்த்துட்டு என்ன வேணா கண்டுபிடிக்கலாம். எல்லார்கிட்டையும் சோஷியல் மீடியா இருக்கு. கரெக்ட். எல்லார்கிட்டையும் accessible to the phone. அண்ட் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ இஸ் காசிங் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இல்லை அதர் டைப் ஆஃப் மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர்பேஷன் பற்றின லாட் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றின ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. அது இருந்தாலே உனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் வந்துடும், இன்ஃபர்டிலிட்டி தான் வந்துரும்ன்ற மாதிரி ராங் ஐடியாஸ். கமிங் பேக் டு தி கொஸ்டின் தட் வி ஹட் ஆஸ்க்ட், இப்போ பர்ஃபார்மன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தேர் ஆர் டூ டைப்ஸ். ரைட். ஒன் இஸ் விரைப்புத்தன்மை எனக்கு கம்மியாக இருக்குது, ஐ எம் நாட் ஏபிள் டு ஹாவ் எரெக்ஷன். ரெண்டாவது சீக்கிரமாக எனக்கு வந்து எஜாக்குலேட் ஆகிடுது, விந்து வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுது, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். கரெக்ட். ஸோ when it comes to urology, what do you think are the causes for these and how can it be treated? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எரெக்ஷன் வச்சுக்கலாம். எரெக்ஷன் என்னன்னா யூஸ்வலி நம்ம இருக்கிற அந்த பீனிஸ் வந்து ஹார்ட் ஆகுறது, அது வந்து தான் நம்ம எரெக்ஷன் சொல்லுவோம். அது நிறைய பேர் வந்து அன்எஜுகேட்டட் பீப்புளோ இல்லைன்னா அவ்வளோ செக்ஸ் எஜுகேஷன் இல்லாத பீப்புளோ அது போன்னு நினைப்பாங்க. பட் அது போன் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் பிளட் ஃப்ளோ மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கும். நம்ம மைண்டு வந்து அந்த டைமில் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய ஹார்மோன்ஸ் அதெல்லாம் வேலை செஞ்சுட்டு கீழே அந்த பீனிஸுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ தான் அது வந்து எரெக்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் இந்த நமக்கு தேவையானதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா நம்ம சீமன் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் திரும்பி ஆக்ட் ஆகிட்டு அந்த பிளட் ஃப்ளோ எல்லாம் கம்மி ஆகிட்டு அந்த ஃப்ளாசிட் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஏ நார்மல் எரெக்ஷன். இது வந்து மெயின்லி டிபெண்ட் ஆன் மைண்ட். நம்மளோட ஃபீலிங்ஸு எல்லாம் அது மேலே தான் டிபெண்ட் ஆகும். அது வந்தால் தான் மோஸ்ட்லி இதாகும். அண்ட் அதர் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம தூக்கும் போது வருது, அது இது வந்து இட்ஸ் எ நார்மல் REM ஸ்லீப்பில் வந்து யூஸ்வலி வில் கெட் எரெக்ஷன் சார். ஸோ இது வந்து இட்ஸ் எ நார்மல் நேச்சுரல் ஃபினாமினா. நிறைய பேருக்கு வந்து எர்லி மார்னிங் எரெக்ஷன் அதெல்லாம் இருக்கும். எதுக்காகனா எர்லி மார்னிங் வந்து நமக்கு டெஸ்டோஸ்டரான் வந்து ஹையாக இருக்கும். ஆஃப்டர் டேக்கிங் ஏ குட் ரெஸ்ட் அண்ட் ஆஃப்டர் REM ஸ்லீப் வந்து நமக்கு டெஸ்டோஸ்டரான் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் வந்து நிறைய பேருக்கு எரெக்ஷன் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மல் தான். ஸோ இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து மெயினாக அஃபெக்ட் பண்ணுறது வந்து பிரெயின் அண்ட் ஹார்மோன்ஸ் ஆர் த மெயின் திங்ஸ் இந்த எரெக்ஷனுக்கு. தேர்ட் வந்து இன்னொன்று இருக்குது, அது என்னன்னா நமக்கு அனட்டாமிக்கலாக ஆனால் நம்ம ஸ்ட்ரக்சர்லவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து பீனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து விரைப்புத்தன்மை இப்போ கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஆமாம். இல்லை ப்ரிப்யூஸ் வந்து ஃபுல்லாக வெளியே வராது. ப்ரிப்யூஸ் அப்படிங்கிறது அந்த ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம யூஸ்வலாக இப்போ ஆண்குறிக்கு மேலே இருக்கக்கூடிய சதை, அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபுல்லாக ரிட்ராக்ட் ஆகாது இருக்கும்போது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு எரெக்ஷன் அஃபெக்ட் பண்ணலாம். ஆமாம் சார். எரெக்ஷன் எதுக்காகனா அவருக்கு பெயின்ஃபுல் எரெக்ஷன்ஸும் இருக்கலாம். கொஞ்சம் அனாட்டமிக்கலாக ஏதாவது வேரியேஷன் இருந்தாலும் அந்த எரெக்ஷன் எல்லாம் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். இது எல்லாருக்கும் வந்து அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற தேவையில்லை. இட் கேன் பி ஈவன் எ பிட் கர்வ்ட் ஆல்சோ. அது வந்து நமக்கு பெரிய இது கிடையாது. ஸோ பட் இது என்ன அஃபெக்ட் ஆகும்னா ஒன்று வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது இல்லைன்னா நமக்கு வந்து அது அனாட்டாமிக்கல் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும்போது டயபெட்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஹார்ட் பிரச்சனை, நமக்கு பிளட் வெசல்ஸில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஸோ யாருக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் உடனே வந்து டாக்டர்னு
எஸ்பெஷலி யூராலஜிஸ்ட் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காகனா இப்போ நமக்கு இந்த மாதிரி எரெக்ஷன் இஷ்யூ இருந்தால், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தால் இட் ப்ரெடிக்ட்ஸ் த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ இப்போது பேஷண்ட்டுக்கு வந்து இன்னொரு 4-5 இயர்ஸில் ஹார்ட் அட்டாக் வரப்போகிறதானா பேஷண்ட் மைட் கேன் ஹேவ் இருக்கலாம் இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ எப்போவுமே நமக்கு வந்து ஓபிடிக்கு இந்த மாதிரி இஷ்யூஸில் யாராவது வந்தாலும் நம்ம உடனே அவரோட ஹார்ட்டு, அது அவரோட கொலஸ்ட்ரால், அவரோட ஹோல் பாடி வந்து நம்ம யூஸ்வலி கார்டியோவாஸ்குலர் எவாலுவேஷன் நம்ம பண்ணுவோம். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது வந்து டயாபெட்டிஸ் ரொம்ப பேரில் மோஸ்ட் காமனாக இருக்கிறது. யூஸ்வலி எல்லாருக்கும் இப்போ 40-45 இயர்ஸ்க்கே வந்துட்டு இருக்கு. ஐ கேன் see people who are 20-25 வெரி யங் வந்து ரொம்ப ஜுவினைலாவே வந்துட்டு டயபெட்டிஸ் வந்துருது. அண்ட் டயபெட்டிஸ் வில் அஃபெக்ட் அ லாட் சார். மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நம்ம எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். எதுக்காகனா அது வந்து நம்ம angiopathy, diabetic angiopathy or diabetic neuropathy also, because they'll have reduced sensation, they'll have reduced blood flow to the penis. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவருக்கு யூஸ்வலி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஓகே சார், நிறைய காரணம் இருக்கு. மோஸ்ட் காமன் வந்து இப்போ நம்ம பேசுறது சார், நம்ம வந்து இப்போ ஒருவேளை இப்போ எனக்கு வந்து ஹார்ட் நல்லா இருக்கு, டயபெட்டிஸ் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் இல்லை, வேற ஏதாவது வந்து எனக்கு ஒரு சின்ன வயசுல வந்து அடிபட்டுச்சு, இல்லைனாக்கா நான் பைக் ஓட்டிட்டு போகும்போது வந்துட்டு ஏதோ ஒரு எனக்கு அடிபட்டுச்சு, எனக்கு விரை வீக்கம் இருக்கு, ஹைட்ரோசில் சொல்றோம் இல்லையா, இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாமா? இல்லை சார், அது அந்த மாதிரி இருக்காது. யூஸ்வலி ஹைட்ரோசீல் அண்டு நிறைய அதர் டிசீசஸ் இருக்குது நம்ம டெஸ்டிஸ்க்கு, ஸ்க்ரோட்டம்க்கு எல்லாம் சம்மந்தப்பட்டு. அதனால வந்து நமக்கு யூஸ்வல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வராது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து மெயின்லி ஹார்மோனல் சார். ஹார்மோனல் சார் மெயின். நம்ம ஹார்மோனல் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கார்டிசோல் ரைஸ் ஆகும். கார்டிசோல் ரைஸ் ஆச்சுன்னா டெஸ்டோஸ்டெரானோட ப்ரொடக்ஷனு அதோட எஃபெக்ட் கம்மியாகும். எப்போ டெஸ்டோஸ்டெரான் இதெல்லாம் கம்மியாகுமோ நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரலாம். அதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர் ஃபார் திஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். சார், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜிம்முக்கு போகிறது அண்ட் நிறைய வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து இட் இஸ் பிலீவ்டு டு இம்ப்ரூவ் தி டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்ம வந்து அது இல்லை ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதை மாதிரி இருக்கும்போது வந்து ஹஸ் இட் காட் எனி அசோசியேஷன் வித் தி செக்ஷுவல் ஃபங்க்ஷன் ஆஃப் அ மேல்? எஸ் சார், அப்சல்யூட்லி சார். பட் இட் இஸ் நாட் த வே ஹவ் வி திங்க். எப்படின்னா நம்ம இப்போ எதுக்கு நம்ம ஜிம்முக்கு போகிறது அதுதானா, இட்ஸ் வெரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். கோயிங் டு த ஜிம் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் a very healthy life. Yes, why we go to the gym matters. Why we go to the gym. So once நமக்கு பாடியில் வந்து இந்த மசில் இம்ப்ரூவ் ஆகுறது, போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது, நல்ல டயட் ஃபாலோ பண்ணுறது, நல்ல ஸ்லீப், ஆல் த ஜிம் பீப்புள் வில் ப்ரையாரிட்டைஸ் their sleep also. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து தீஸ் ஆர் வெரி குட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். ஸோ இதுலவே உங்களுக்கு ஆக்சுவலி உங்களோட செக்ஷுவல் லைஃப் வில் பி வெரி மச் இன்க்ரீஸ்ட். நம்மளோட கீழே காம்பவுண்டிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ரிப்ரடக்டிவ் ஆர்கன் கிட்ட இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட் ஆகுறது. ஸோ அந்த டோன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் திட் வில் என்ஹான்ஸ் யூ. பட் யார் எக்ஸோஜினஸ் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறது, எக்ஸோஜினஸ் டெஸ்டோஸ்டெரான் எடுப்பாங்க மசில் பில்டிங்காக. ஸோ தீஸ் பீப்புள் வில் ஹேவ் அ பொட்டென்ஷியல் சைட் எஃபெக்ட்ஸ். அது எப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி. ஒன்ஸ் நம்ம வெளியே வந்து டெஸ்டோஸ்டெரான் இந்த மாதிரி கொடுத்தோம்னா பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய டெஸ்டோஸ்டெரான் இருக்குன்றது ஸ்டாப் பண்ணிடும். நம்மளோட இப்போ நம்ம வெளியிலேருந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கும் போதோ இல்லை டெஸ்டோஸ்டெரான் எடுக்கும் போதோ வாட் த பிரெயின் வந்து என்ன நினச்சிக்கும்னா, நமக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டோஸ்டெரானை ஸ்டாப் பண்ணிடும், இல்லை குறைச்சிரும். ஸோ இதனால அந்த இது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல்ஸ் குறைஞ்சிடும். அது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் லூப்பில் போயிட்டு அவருக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே. ஸோ இந்த நம்ம வெளியே வந்து எடுக்கிறது வந்து இட் லாஸ்ட் only for few days, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் மேனே வந்து மேலே வேலை செய்யலை. ஸோ அதுக்காக வந்து எக்ஸோஜினஸ் ஸ்டெராய்ட்ஸ் as well as exogenous testosterone is a big no.